أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. யா ஃபத்தாஹ். அடுத்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு 5 ஜுஸு முடிச்சிட்டோம். 6வது ஜுஸு ஆரம்பிக்க போறோம். இந்த இதுல சூரத்து நிசா 148வது வசனத்துல இருந்து இப்ப ஆரம்பிக்கிறோம். ஜவாஹிரா படிமாத்தம். அநீதி இழைக்கப்பட்டவனைத் தவிர வேறு யாரும் தீங்கான சொற்களை வெளிப்படையாக பேசுவதை அல்லாஹ் விரும்புவதில்லை. மேலும் அல்லாஹ் அனைத்தையும் செவி உறுவோனாகவும் நன்கு அறிவோனாகவும் இருக்கின்றான். அநீதி இழைக்கப்பட்ட நிலையில் தீங்கான சொற்களை வெளிப்படையாக பேச உங்களுக்கு அனுமதி உண்டு. ஆனால் நீங்கள் வெளிப்படையாகவும் மறைவாகவும் நற்செயலை செய்த வண்ணம் இருங்கள். அல்லது குறைந்தபட்சம் அநீதியாளர்களின் தீங்கை மன்னித்து விடுங்கள். அவ்வாறு செய்தால் தண்டனை வழங்க அவன் முழு ஆற்றல் பெற்றிருக்கின்றான். ஆயினும் அவன் பெரிதும் மன்னிப்பவனாக இருக்கின்றான். எவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதர்களையும் நிராகரித்து அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் இடையில் வேற்றுமையை ஏற்படுத்த விரும்புகின்றார்களோ, மேலும் நாங்கள் இறை தூதர்களில் சிலரை ஏற்றுக்கொள்வோம், சிலரை ஏற்க மாட்டோம் என்று கூறுகின்றார்களோ, மேலும் இறை நம்பிக்கைக்கும் நிராகரிப்புக்கும் இடைப்பட்ட ஒரு வழியினை அமைத்திட விரும்புகின்றார்களோ, அவர்கள்தாம் உண்மையில் அப்பட்டமான நிராகரிப்போர் ஆவர். இந்நிராகரிப்பவர்களுக்கு இழிவுபடுத்தும் தண்டனையை நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். ஆனால் எவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்கள் அனைவரையும் நம்பி தூதர்களுக்கிடையே வேற்றுமை பாராட்டவும் இல்லையோ, அவர்களுக்கு அவர்களின் கூலிகளை நிச்சயம் வழங்குவோம். மேலும் அல்லாஹ் அதிக மன்னிப்பு வழங்குபவனும் கருணை நிறைந்தோனுமாய் இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க என்ன சொல்றான்? அநீதி இழைக்கப்பட்டவரை தவிர தீங்கான சொற்களை நீங்க வெளிப்படையா பேச வேண்டாம். அத அல்லாஹ் வெறுக்கிறான். அத அல்லாஹ் விரும்புறது இல்ல. அல்லாஹ் நீங்க பேசக்கூடிய செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் கேட்கக்கூடியவனா, பார்க்கக்கூடியவனா, கணக்கெடுக்கக்கூடியவனா அல்லாஹ் இருக்கிறான். அதனால யாருக்காச்சும் அநியாயம் பண்ணி அவன் கெட்ட வார்த்தை அவன் கோபத்துல அவசரத்துல ஏதோ பேசிட்டான்னா பரவாயில்ல, மத்தவங்க கெட்ட வார்த்தைகளை பேச வேண்டாம். அல்லாஹ் அதை விரும்பல, வெறுக்கிறான் அப்படிங்கறத அல்லாஹ்தாலா சொல்றான். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், அநீதிக்கப்பட்ட இருந்தாலும் சொற்கள் வெளிப்படையா பேசுறதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கு. இருந்தாலும் வெளிப்படையாகவும் மறைவானவும் நல்ல செயலை நீங்க செய்யுங்க. குறைந்தபட்சம் அநீதி இழைத்தவர்களின் தீங்க மன்னிச்சிருங்க. அல்லாஹ் உங்களுக்கு முழுமையான ஆற்றல் பெற்றிருக்கான். அவன் பெருசும் மன்னிக்க கூடியவனா இருக்கான். சுப்ஹானல்லாஹ். நமக்கு அநீதி இழைத்தவர்களை மன்னிக்கணும்னு சொல்லி கொடுக்குறான் நம்முடைய ரப்பு. அல்லாஹு அக்பர். அந்த அநீதி இழைத்த நேரத்துல உங்களுக்கு வெளிப்படையா பேசுறதுக்கு அனுமதி இருக்கு. இருந்தாலும் நீங்க வெளிப்படையாவும் சரி மறைமுகமாவும் சரி நன்மை செய்யுங்க. குறைஞ்சபட்சம் அவங்கள மன்னிச்சிருங்க. அல்லாஹ் உங்களுக்கு நன்மை வழங்குறதுக்கு பெரிதும் ஆற்றல் உள்ளவனா இருக்கான். அவன் பெரிதும் மன்னிக்க கூடியவனா இருக்கான். அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய அழகான மார்க்கம், எவ்வளவு ஒரு அழகிய பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மார்க்கம். இப்ப இதுல எவ்வளவு பெரிய விட்டு கொடுத்தல் இருக்கு. நமக்கு அநியாயம் செஞ்சவங்கள மன்னிச்சிடணும்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அல்லாஹ் நம்மளை மன்னிக்கிறான். இந்த இடத்துலதான் அல்லாஹுடைய சாரி அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க அவங்க ஆயிஷா ரலியல்லாஹுக்கு அநீதி இழைத்தப்போ அவங்கள பத்தி அவதூறு பேசினப்போ அவங்க மேல கோவப்பட்டப்போ அல்லாஹ் சொல்றான், நான் மன்னிக்கிறது நீங்க விரும்பலையா, அது மாதிரி நீங்க மன்னிச்சிருங்க உங்களுக்கு கூட இருக்கிறவங்களன்னு சொல்லிட்டு உடனே அதை ஏத்துக்கிட்டு அவங்க மன்னிக்கிறாங்க. இது நிறைய பிரபலியமா நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம். அப்போ அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை, எப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கு அமைப்ப, ஒரு பண்பாட்டு வாழ்க்கை முறையை சொல்லி கொடுக்குறான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த மார்க்கத்தை வன்முறையமான மார்க்கம்ங்கிறாங்க. இந்த மார்க்கத்துல தீவிரவாதம் இருக்குங்கிறாங்க. எப்படி சொல்றாங்க? இல்லவே இல்லை. சாந்தியான மார்க்கம், சமாதானமான மார்க்கம், விட்டு கொடுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டு கொடுத்து வாழ பழக அழகிய ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்கிற மார்க்கம். சுப்ஹானல்லாஹ். அடுத்து படிமா.
நபியே, வேதம் அருளப்பட்டவர்கள் எழுதப்பட்ட நிலையில் ஒரு வேதத்தை வானத்திலிருந்து தங்கள் மீது இறக்கி வைக்குமாறு இன்று உம்மிடம் கேட்கின்றார்கள் எனில், உண்மையில் இவர்கள் மூசாவிடம் இதைவிட கொடூரமான கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அவரிடமோ அவர்கள், அல்லாஹ்வே எங்களுக்கு வெளிப்படையாக காட்டுவீராக என்று கூறியிருந்தனர். இவ்வாறு அவர்கள் அக்கிரமமாக நடந்து கொண்டதால் திடீரென்று அவர்களை ஒரு பேரிடி தாக்கியது. பிறகு அவர்களுக்கு தெளிவான சான்றுகள் வந்த பின்னரும் பசுவின் கன்றை தங்களுடைய தெய்வமாக்கிக் கொண்டார்கள். அதனையும் நாம் மன்னித்தோம். நாம் மூசாவிற்கு தெளிவான கட்டளையை வழங்கினோம். சுப்ஹானல்லாஹ். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துல அவங்க பண்ணுன கொடுமை, அந்த கவுமுகள் பண்ணுன கொடுமைகள அல்லாஹ் ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிட்டு வர்றான். சூரத்துல் பக்கராவுல இருந்து ஏகப்பட்ட இடத்துல சொல்லிக்கிட்டு வர்றான். அவங்கள மன்னிச்சோம், மன்னிச்சோம், இப்படிலாம் தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கும் தான் எவ்வளவு தவறுகள் செய்றோம். அல்லாஹ் விட்டு வச்சிருக்கான்ல. அல்லாஹ் நமக்கு அவகாசத்த குடுத்திருக்கான்ல. மன்னிப்பு தேடணும். நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மன்னிப்பான். அடுத்து இன்னும் தூர் மலையை அவர்களுக்கு மேல் உயர்த்தி இக்கட்டளைக்கு கீழ்ப்படியுமாறு அவர்களிடம் வாக்குறுதி வாங்கினோம். தலை தாழ்த்தியவாறு வாயிலில் நுழையுங்கள் என்று நாம் அவர்களுக்கு கட்டளையிட்டோம். சனிக்கிழமை விதியை மீறாதீர்கள் என்றும் நாம் அவர்களுக்கு கூறினோம். மேலும் இவ்விஷயத்தில் திடமான வாக்குறுதியையும் அவர்களிடம் நாம் வாங்கினோம். அவர்கள் தம் வாக்குறுதியை மீறியதாலும் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்ததாலும் இறை தூதர்கள் பலரை நியாயமின்றி அவர்கள் கொலை செய்ததாலும் மற்றும் எங்களுடைய உள்ளங்கள் உரைக்குள் நன்கு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன என்று கூறியதாலும் அவர்களை நாம் சபித்தோம். உண்மை என்னவெனில், அவர்களின் நிராகரிப்பின் காரணமாகவே அவர்களின் உள்ளங்கள் மீது அல்லாஹ் முத்திரை வைத்து விட்டான். எனவே அவர்கள் மிக குறைவாகவே நம்பிக்கை கொள்கின்றனர். இந்த இடத்துல எல்லாம் எவ்வளவு சொல்றான். அவங்களுக்கு முன்னாடி நம்ம வாக்குறுதி வாங்கணும். எத்தனையோ விஷயங்கள்ல அவங்களுக்கு மன்னிச்சோம். ஆனாலும் அவங்க என்ன செஞ்சாங்க? வாக்குறுதி மீறக்கூடியவர்களாகவும், நிராகரிக்கக்கூடியவர்களாகவும், நியாயமில்லாம கொலை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. அதனால நம்ம என்ன செஞ்சிடறோம்? அவங்களுடைய உள்ளத்தை எல்லாம் சீப் பண்ணிட்டோங்கிறாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். அடுத்து மேலும் அவர்கள் தம் நிராகரிப்பில் எல்லை மீறிவிட்டதனாலும் மரியம் மீது பெரியதொரு அவதூறை அவர்கள் கூறியதாலும் அவர்களை நாம் சபித்தோம். மேலும் அல்லாஹுடைய தூதரும் மரியமின் மகனுமான ஈசா மசீஹை நாங்கள் தாம் கொன்றோம் என அவர்கள் கூறியதாலும் அவர்களை நாம் சபித்தோம். உண்மையில் அவர்கள் அவரை கொலை செய்யவும் இல்லை, அவரை சிலுவையில் அறையவும் இல்லை. மாறாக அவருடைய நிலைமை அவர்களுக்கு சந்தேகத்துக்குரியதாய் ஆக்கப்பட்டு விட்டது. மேலும் எவர்கள் ஈசா விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டார்களோ அவர்கள் இது பற்றி சந்தேகத்தில் இருக்கின்றார்கள். யூகத்தை பின்பற்றுவதை தவிர இது பற்றி வேறு எந்த அறிவும் அவர்களிடத்தில் இல்லை. நிச்சயமாக அவர்கள் அவரை மசீஹை கொலை செய்யவே இல்லை. மாறாக அல்லாஹ் அவரை தன் பக்கம் உயர்த்தி கொண்டான். அல்லாஹ் வலிமை மிக்கவனும் நுண்ணறிவாளனுமாய் இருக்கின்றான். வேதம் அருளப்பட்டவர்களில் யாரும் அவர் மரணமாவதற்கு முன்னால் அவர் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். மேலும் மறுமை நாளில் அவர்களுக்கு எதிராக அவர் சாட்சி சொல்பவராய் இருப்பார். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் அவங்கள சபிச்சான்? யார? யூதர்களை, வேதம் கொடுக்கப்பட்டவர்களை அப்படின்னு அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். அவங்க நிராகரிச்சாங்க, நபிமார்களை நியாயமின்றி கொலை செஞ்சாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் மேல அவதூறப்படுனாங்க. இப்படி எல்லாம் செஞ்ச காரணத்தினால அல்லாஹாலா அவங்கள சபிச்சான். அது மட்டும் இல்லாம அவங்க என்ன செஞ்சாங்க? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னு சொன்னாங்க. அவங்களோட சிலுவையில அறையவும் அவங்க என்ன செஞ்சாங்க? ரெடியா இருந்தாங்க. கடைசியா அவரை கடவுள்னே சொல்லிட்டாங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹாலா என்ன செஞ்சான்? அவர்களை உயர்த்திக்கிட்டான். அவங்கள என்ன செய்யல? அவங்கள கொலை செய்யல. இது அல்லாஹ் தான் அறிந்தவனா இருக்கான். அவனின் பக்கம் அவன் உயர்த்திக்கிட்டானே தவிர அல்லாஹ் நுண்ணறிவாளனா இருக்கான். ஆனா இந்த மக்கள் என்ன செய்யறாங்க? சிலுவையில அறைஞ்சதா சொல்றாங்க. அது இல்லைங்கிறத அல்லாஹ் சொல்றான். அடுத்துடா. யூதர்கள் செய்த அக்கிரமத்தின் காரணமாகவும் அல்லாஹ்வின் வழியிலிருந்து அதிகமான மனிதர்களை அவர்கள் தடுத்து கொண்டிருப்பதாலும் முன்பு அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த பல தூய்மையான நல்ல பொருள்களை அவர்கள் மீது நாம் தடை செய்து விட்டோம். மேலும் வட்டி அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்க அதனை அவர்கள் வாங்கி கொண்டிருப்பதாலும் மக்களின் சொத்துக்களை தவறான முறையில் அவர்கள் விழுங்கி கொண்டிருப்பதாலும் முன்பு அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த பல தூய்மையான நல்ல பொருள்களை அவர்கள் மீது நாம் தடை செய்து விட்டோம். மேலும் அவர்களில் நிராகரிப்பவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை நாம் தயார் செய்து வைத்துள்ளோம்.
ஆனால் அவர்களில் அறிவுத்திறன் மிக்கவர்கள் மற்றும் இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் நபியே, உம்மீதும் உமக்கு முன்னரும் இறக்கி அருளப்பட்ட அறிவுரைகளை நம்புகின்றார்கள். இவ்வாறு நம்பிக்கை கொண்டு தொழுகையையும் சக்காத்தையும் முறையாக பேணுபவர்கள், மேலும் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் உறுதியாக நம்புபவர்கள் ஆகியோருக்கு அதிவிரைவில் மகத்தான கூலியை நாம் நிச்சயமாக வழங்குவோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது நிராகரித்தாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சாங்க, அவங்களுக்கெல்லாம் தண்டனை இருக்குங்கிறத சொன்னான் ரப்பு. ஆனா யாரு நம்பிக்கை கொண்டு நம்மளுக்கு கொடுத்த அறிவுரைகளை நம்பி தொழுகைய முறையா தொழுது, ஜக்காத்த முறையா கொடுத்து, அல்லாஹையும் மறுமை நாளையும் இறுதி நம்பி இருக்கிறாங்களோ, அப்படி உறுதியா நம்பக்கூடிய மக்களுக்கு விரைவில் சீக்கிரத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், சனுதீஹிம். அந்த சுப்ஹானல்லாஹ், கிராமர்ல அந்த எழுத்துக்கள் எல்லாம் நமக்கு பார்த்தா தெரியும். நான் சீக்கிரமா உங்களுக்கு மகத்தான கூலிய கொடுப்பேன். என்னடா 1400 ஆண்டு போயிருச்சு, இன்னும் மிச்சம் எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியல. அல்லாஹ் தஆலா சீக்கிரத்துலன்னு சொல்றானே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய அவனுடைய கணிப்புல இதெல்லாம் ஒரு சின்ன நேரம். அப்ப நமக்கு சீக்கிரமா நன்மை வேணும்னு சொன்னா, மகத்தான கூலி வேணும்டா, உயர்ந்த அந்தஸ்து வேணும்டா, அல்லாஹ்விடத்துல ரிضா, அவனுடைய பொருத்தம் வேணும்டா, நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அவனுடைய அறிவுரையை நம்பணும். அழகான முறையில ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யணும். மறுமை நாளையும் உறுதியா நம்பி தொழுகைய கரெக்டா அந்தந்த நேரத்துல தொழுது ஜக்காத்த கொடுத்து வரணும். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி. இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், அப்படிப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து வை யா அல்லாஹ். அடுத்துமா, நபியே, நூஹுக்கும் அவருக்கு பின்னால் வந்த நபிமார்களுக்கும் நாம் வஹி அறிவித்தது போல திண்ணமாக உமக்கும் நாம் வஹி அறிவித்துள்ளோம். மேலும் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் ஆகியோருக்கும் மற்றும் யாக்கூபின் வழித்தோன்றல்களுக்கும் ஈசா, அய்யூப், யூனுஸ், ஹாரூன் மற்றும் சுலைமான் ஆகியோருக்கும் நாம் வஹி அறிவித்திருக்கின்றோம். தாவூத்துக்கு சபூரை வழங்கினோம். மேலும் முன்னரே உம்மிடம் நாம் எந்த இறை தூதர்கள் பற்றி எடுத்துரைத்துள்ளோமோ அந்த இறை தூதர்களுக்கும் உம்மிடம் எடுத்துரைக்கப்படாத இறை தூதர்களுக்கும் வஹி அறிவித்திருக்கின்றோம். அல்லாஹ் மூசாவிடம் நேரடியாக பேசியும் இருக்கின்றான். இறை தூதர்கள் அனைவரும் நற்செய்தி அறிவிப்பவர்களாகவும் எச்சரிப்பவர்களாகவும் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். ஏனெனில் அத்தூதர்கள் அனுப்பப்பட்ட பிறகு அல்லாஹ்விடம் முறையிட மக்களுக்கு ஆதாரம் ஏதும் இருக்கக்கூடாது என்பதற்காக. மேலும் எந்நிலையிலும் அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் முன் அறிவாளனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா ஏன் இறை தூதர்களை கொடுத்தான்? யாருமே எங்களுக்கு நற்செய்தி சொல்லவே இல்லையா அல்லாஹ், யாருமே எங்களுக்கு எந்த ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கவே இல்லையா அல்லாஹ், எங்களை நீ தண்டிச்சா நாங்க எப்படி பொறுப்பாவோம்? அநியாயம் இல்லையா இதுன்னு யாரும் கேட்கக்கூடாது. அதனால ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இறை தூதர்களையும் கொடுத்து இறை வழிகாட்டுதலைகளையும் நம்ம கொடுத்திருக்கோம். சில தூதர்கள்ட்ட நம்ம பேசியிருக்கோம், சில தூதர்களை சிலரை விட உயர்வாக்கி இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறதுக்கு காரணம், நீங்க நாளைக்கு நம்ம கிட்ட குறை சொல்லி நிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான். அப்ப நாம தான் அவனுடைய வழிகாட்டுதலை ஏற்று பின்பற்றி நடக்கக்கூடியவர்களா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். அடுத்து, இவர்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி, ஆனால் நபியே, அல்லாஹ் உம்மீது இறக்கியருளியவற்றை தன் பேரறிவை கொண்டே இறக்கியருளினான் என்பதற்குத்தானே சான்று வழங்குகின்றான். வானவர்களும் சாட்சி வழங்குபவனாக இருக்கின்றார்கள். ஆயினும் அல்லாஹ்வின் சான்றே முற்றிலும் போதுமானது. எவர்கள் இவற்றை தாமும் ஏற்க மறுத்து அல்லாஹ்வின் வழியில் செல்ல விடாமல் மற்றவர்களையும் தடுக்கின்றார்களோ அவர்கள் திண்ணமாக வழிகேட்டில் மூழ்கி சத்தியத்தை விட்டு வெகு தூரம் சென்று விட்டார்கள். எவர்கள் இவ்வாறு நிராகரிப்பை அல்லாஹ்வை எதிர்க்கும் போக்கை மேற்கொண்டு அக்கிரமம் புரிந்தார்களோ அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அவர்களுக்கு நரகத்திற்காக வழியினை தவிர வேற எந்த வழியையும் காட்டவும் மாட்டான். அவர்கள் நிரந்தரமாக அதில் வீழ்ந்து கிடப்பார்கள். இவ்வாறு செய்வது அல்லாஹ் மிக எளிதான செயலே ஆகும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான் பாத்தீங்களா? யார் நம்பிக்கை கொண்டாங்களோ அவங்களுக்கு மகத்தான சுவனம் காத்துக்கிட்டு இருக்குது. ஆனா நிராகரிப்பு போக்குல யாரு போயிட்டாங்களோ அவங்க வழிகேட்டத்துல ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இப்படிப்பட்டவங்க அக்கிரம் செய்யறவங்க, இவங்கள அல்லாஹ் ஒரு நாளும் மன்னிக்க மாட்டான். இன்னல்லதீன கஃபரு, இப்படிப்பட்ட நிராகரிப்பாளர்களை, இப்படிப்பட்ட வளமும் அநியாயக்காரர்களை அல்லாஹ் இடத்துல இவங்களுக்கு மன்னிப்பும் இல்ல, மகத்தான கூலியும் இல்ல. அல்லாஹ் இவங்களை மன்னிக்க மாட்டேன்னு தெளிவா சொல்றான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்து, மனிதர்களே, இத்தூதர் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு சத்தியத்தை கொண்டு வந்திருக்கின்றார். எனவே
நம்பிக்கை கொள்ளுங்கள், அது உங்களுக்கே நன்மை பயக்கும். ஆனால் நீங்கள் நிராகரித்தால் வானங்கள் பூமியிலுள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியனவாகும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாகவும் நுண் அறிவாளனாகவும் இருக்கின்றான். இப்போ முன்னாடிய வசனத்துல பாருங்க, யா அஹ்லல் கிதாப்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ சொன்னான். எல்லாம் பார்த்தோம்ல. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றான்? யா அய்யுஹன் நாஸ். இப்ப ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் பேசல. வேதம் கொடுத்தவங்களை பத்தி பேசல. முழு உலக மனித சமுதாயத்தை கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே, இந்த தூதர் இருக்கிறாருல, இந்த இறுதி தூதர் உங்களுக்கு இறைவன் இருந்து உங்களுக்கு சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அத நம்பிக்கை கொள்ளுங்க. அது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதா இருக்கும். நீங்க நிராகரிச்சா, நீங்க புறக்கணிச்சா, நீங்க உதாசீனப்படுத்தினா, நீங்க அலட்சியப்படுத்தினா, அதை விட்டு வெறுண்டு ஓடுனீங்கன்னா, வானம் பூமி அத்தனையும் அல்லாஹ்வுக்கு உரியது. மக்களே, மனிதர்களே, தெரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் அறிந்தவனா நுண்ணறிவாளனா இருக்கிறான். இதை விட்டு விரண்டு ஓடக்கூடிய நீங்க நஷ்டத்துல போயிட வேணாம். சொல்லாம அல்லாஹ் சொல்றானா இல்லையா? முழு மனித சமுதாயத்தை பார்த்து சொல்றானா இல்லையா? முஸ்லிம்களை மட்டுமா பார்த்து அல்லாஹ் பேசுறான்? அல்லாஹு தாலா வேதம் கொடுத்தவங்களை மட்டுமா பார்த்து பேசுறான்? இல்ல. அப்ப இந்த குர்ஆன் யாருக்கு சொந்தமானது? முழு மனிதர்களுக்கும் சொந்தமானது. முழு மனித சமுதாயத்தோட மக்கள்கிட்டையும் அல்லாஹ் பேசக்கூடியவனா இருக்கான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்ப நாம என்ன செய்யணும்? இதற்கு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நாம, அதன்படி வழி நடக்கக்கூடிய நாம, முழு மனித சமுதாய மக்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம் மீது கடமை. இன்ஷா அல்லாஹ் யா அல்லாஹ், இந்த அழகிய செய்தியை மற்ற மக்களுக்கு சொல்லக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். அடுத்து, வேதம் அருளப்பட்டவர்களே, உங்களுடைய தீனில் மார்க்கத்தில் எதையும் மிகைப்படுத்தாதீர்கள். மேலும் நீங்கள் அல்லாஹ்வின் விஷயத்தில் சத்தியத்தை தவிர வேறு எதையும் கூறாதீர்கள். திண்ணமாக மரியமின் மகன் ஈசா அல் மசீஹ் அல்லாஹ்வின் தூதரும் மரியமுக்கு அவன் அனுப்பிய அவனுடைய கட்டளையும் ஆவார். மேலும் அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு ரூஹ் ஆவார். அது மரியமின் கருவறையில் குழந்தையாக வடிவம் பெற்றது. எனவே நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதர்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். மேலும் 3 கடவுள் என சொல்லாதீர்கள். அப்படி சொல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். இதுவே உங்களுக்கு நன்மை பயக்கும். ஏனெனில் அல்லாஹ் ஒரே இறைவன் தான். தனக்கு மகனை ஏற்படுத்திக் கொள்வதை விட்டு அவன் தூய்மையானவன். வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவை அனைத்தும் அவனுக்கே உரியனவாகும். மேலும் அவை அனைத்தும் பராமரித்து பாதுகாக்கும் பொறுப்பினை ஏற்கும் அவனே போதுமானவன் ஆவான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், வல்ஹம்துலில்லாஹ், வலா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ரப்பே, நீ எவ்வளவு கருணையாளனா இருக்கிற ரப்பே. எவ்வளவு அழகா அல்லாஹு தஆலா மனிதர்களை கூப்பிட்டு சொல்லிட்டு, யா யுஹல் யா அஹ்லல் கிதாப், ஓ வேதம் கொடுக்கப்பட்ட மனிதர்களே, இந்த தீன்ல நீங்க மிகப்படுத்தாதீங்க. உங்களுக்கு அல்லாஹ் எதை சொன்னானோ அதை சொல்லுங்க. அதை மறைக்காதீங்க. மரியமுடைய மகன் ஈசா அல்லாஹ்வுடைய தூதர். மரியமுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி, கட்டளை, அவருடைய அவன் புறத்துல இருந்து வந்த ரூஹ். அதனால 3 கடவுள்னு சொல்லாதீங்கப்பா. அப்படி சொல்றத தவிர்த்துக்கோங்க. அதான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் ஒருத்தன் தான். அவனுக்கு மகனை ஏற்படுத்துறது தேவையில்லாதது. அதனால நீங்க என்ன செய்யுங்க? ஒரே ஒரு இறைவன் சொல்லுங்க. அல்லாஹ் தூய்மையானவன். இந்த பூமியில் உள்ள அனைத்துமே அவனுக்கு சொந்தமானது. அவன்தான் எல்லாத்தையும் பராமரித்து பாதுகாத்து வர்றான். அந்த பொறுப்பு அவனுக்கு போதுமானது. 3 கடவுள்னு சொல்லாதீங்க. எவ்வளவு கருணை, எவ்வளவு கிருபை, எவ்வளவு இரக்கம் இருந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க. ஓ யா யுஹன்னாஸ், ஓ மனித சமுதாயமே, உங்களுக்கு உங்களுடைய இறைவன் நான் ஒருத்தன் தான். இந்த தூதர் கொண்டு வந்த இந்த வேதத்தை பின்பற்றுங்க. யா அஹ்லல் கிதாப், ஓ வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, உங்களோட வேதத்தில் உள்ளதை மூடி மறைக்காதீங்க. சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு வந்ததை மட்டும் சொல்லுங்க. மிகைப்படுத்தி சொல்லாதீங்க. 3 கடவுள்னு சொல்லாதீங்க. கடவுள்ங்கிறது இறை தன்மை கொண்டதை, இறைவன்கிறது ஒரே ஒருத்தன் தான். நீங்க அதை ஏத்துக்கிட்டா உங்களுக்கு நன்மையா இருக்கும். இவ்வளவு மேசி, எவ்வளவு அழகா ரப்பு நம்மளோட பேசுறான் பாத்தீங்களா? ஒவ்வொரு மனிதர்களையும் சமுதாயமா கூட்டமா கூப்பிட்டு பேசுறான் பாத்தீங்களா? அல்லாஹ் அக்பர். அடுத்து தான் அல்லாஹ்வின் அடிமையாக இருப்பதை மசீஹ் எப்போதுமே இழிவாக கருதியதில்லை.
இறையாண்மை பெற்ற வானவர்களும் அதனை இழிவாக கருதுவதும் இல்லை. எவர்கள் அல்லாஹ்வுக்கு பணிந்து வாழ்வதை இழிவாக கருதி தற்பெருமையும் கொள்கின்றார்களோ அவர்கள் அனைவரையும் விரைவில் அல்லாஹ் ஒன்று திரட்டி தன் முன் கொண்டு வருவான். அவ்வேளையில் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்களுக்கு அவன் அவர்களுடைய கூலிகளை நிறைவாக கொடுப்பான். மேலும் தனது அருளால் இன்னும் அதிகம் கூலி வழங்குவான். மேலும் எவர்கள் அல்லாஹ்வுக்கு பணிந்து வாழ்வதை இழிவாக கருதி தற்பெருமையும் கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் துன்புறுத்தும் தண்டனை அளிப்பான். மேலும் அல்லாஹ்வே அன்றி தாம் நம்பிக்கை கொண்டிருந்த பாதுகாவலர் மற்றும் உதவியாளர் எவரையும் அங்கு அவர்கள் காண மாட்டார்கள். மனிதர்களே, உங்களுடைய அதிபதியிடமிருந்து உங்களுக்கு தெளிவான சான்று வந்துள்ளது. தெள்ளத் தெளிவாய் வழிகாட்டும் ஒளியையும் நாம் உங்களுக்கு அனுப்பி இருக்கின்றோம். இனி எவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கின்றார்களோ மேலும் அவனிடம் புகலிடம் தேடுகின்றார்களோ அவர்களை அதிவிரைவில் தனது கருணையிலும் அருளிலும் அல்லாஹ் நுழையச் செய்வான். மேலும் தன் பக்கம் வருவதற்கான நேரான வழியையும் அவர்களுக்கு காண்பிப்பான். நபியே, மக்கள் உம்மிடம் அல்லாஹ் பற்றி தீர்ப்பு வழங்குமாறு கேட்கிறார்கள். நீர் கூறும், அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலா பற்றி இவ்வாறு தீர்ப்பளிக்கின்றான். குழந்தை இல்லாத ஒருவன் ஒரு சகோதரி அவனுக்கு இருக்கும் நிலையில் இறந்துவிட்டால் அவன் விட்டு சென்ற சொத்தில் பாதி அவளுக்கு உரியதாகும். குழந்தை இல்லாமல் அந்த சகோதரி இறந்துவிட்டால் சகோதரன் அவர்களுக்கு வாரிசாவான். இறந்து போனவர்களுக்கு இரு சகோதரிகள் இருந்தால் அவ்விருவருக்கும் அவன் விட்டு சென்ற சொத்தில் 3/2 உரியதாகும். சகோதர சகோதரிகள் பலர் இருந்தால் அவர்களில் ஓர் ஆணின் பங்கு இரு பெண்களின் பங்குக்கு சமமானதாகும். அல்லாஹ் உங்களுக்கு சட்ட திட்டங்களை தெளிவாக விவரிக்கின்றான். நீங்கள் வழி தவறிவிடக் கூடாது என்பதற்காக. மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தை குறித்தும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் கைரா ஜவாஹிரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான் பாருங்க. நீங்க சொல்றீங்க கடவுள் 3 உண்டு. ஆனா அல்லாஹுடைய அடிமையான அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்களேன், மசீஹ் இருக்கிறார்ல ஈசா, அவரு அல்லாஹ்வுக்கு அடிமையா இருப்பதை ஒரு நாள் இழிவா கருதுனதே கிடையாது. அவரை கடவுள்னு சொன்னதே அவர் கிடையாது. ஆனால் நீங்களும் சொல்லாதீங்க, சரியா? அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி வானவர்களும் அதை இழிவா கருதியே கிடையாது. அல்லாஹ்தான் எஜமான, அவன் படைத்த படைப்பு. அப்போ அவனுக்கு அடிமைகள். அதெல்லாம் யாருமே, வானவர்களும் சரி, நபிமார்களும் சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சரி, யாருமே அல்லாஹ்வுக்கு அடிமையா இருக்கிறத இழிவா எடுத்தது கிடையாது. யார் தற்பெருமை கொண்டிருக்கிறாங்களோ அவங்கள விரைவில் அல்லாஹ் ஒன்று திரட்டி அவன் முன்னாடி கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு, யார் இறை நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செஞ்சாங்களோ அவங்களுக்கு கூலி அல்லாஹ் நிறைவா கொடுப்பான். அவங்களுக்கு அதிகமான கூலியை வழங்குவான். அல்லாஹ்வுக்கு பணிந்து வாழ்வதை யார் இழிவா கணத்து தற்பெருமை கொண்டு போனாங்களோ அவங்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கு. அவங்களுக்கு யாரும் உதவி செய்யறதுக்கோ பாதுகாக்கிறதுக்கோ இருக்க மாட்டாங்க. நீங்களும் அவங்களை காண மாட்டீங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டு, மனிதர்களே, உங்களுடைய அதிபதியிலிருந்து உங்கள்கிட்ட வந்திருக்க தெளிவான சான்று, தெளிவாக வழிகாட்டக்கூடிய ஒளியையும் நாம உங்களுக்கு கொடுத்திருக்கோம். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களோ, இந்த மார்க்கம் நான் உங்கள்கிட்ட விட்டுட்டு போறது இரவும் கூட பகலை போன்றது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, இது உங்கள்ட்ட தெளிவா வழிகாட்டக்கூடிய ஒளி. அதை நான் உங்களுக்கு அனுப்பி இருக்கேன். இனி இந்த அல்லாஹ் மீது யார் நம்பிக்கை கொள்றாங்களோ அவங்களோட புகலிடம் அவனிடம் புகலிடம் தேடுறாங்களோ அவங்க விரைவுல சீக்கிரமா அந்த ரப்பு கிட்ட புகலிடத்தை அடைஞ்சுக்கிடுவாங்க, நேர்வழியை பெற்றுக்கொள்வாங்க. அதை தவிர விலகி போறவங்களுக்கு நேர்வழி காட்டுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கடைசியா அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே, மக்கள் உங்ககிட்ட இத பத்தி கேக்குறாங்க. எதை பத்தி? வாரிசே இல்லாம தன்னந்தனியா இருக்கக்கூடிய ஒரு பெண், அவளுடைய சொத்து பற்றி உங்கள்கிட்ட கேக்குறாங்களா? அதற்குரிய சட்ட திட்டம் இதுதான், இப்படிதான் நீங்க நடந்துக்கணும்னு அழகா அதுக்குரிய பங்கெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அவனுடைய சட்டத்தை, அவனுடைய ஆர்டரை உங்களுக்கு தெளிவா விரிவா சொல்றான். ஏன் தெரியுமா? நீங்க வழி தவறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்த குறித்து நன்கு அறிந்தவனா இருக்கான். இணை வைக்கிறதுல மட்டும் இல்ல, தொழுகையில மட்டும் இல்ல, ஜக்காத்துல மட்டும் இல்ல, பாக பிரிவினையிலையும் நீங்க நேர்மையா நடந்துக்கணும்.
அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சூரத்து நிசா 176 வசனங்கள் கொண்டது. அல்ஹம்துலில்லாஹ் நிறைவு பெற்று விட்டுருச்சு. இதுல அல்லாஹால நிறைய சட்டதிட்டங்களை சொன்னதோட ஏக இறைவன் ஒருத்தன் தான். 3 கடவுள் கொள்கை இல்ல, 2 கடவுள் கொள்கை இல்ல, கடவுளுக்கு இணைங்கிறது இல்ல, அல்லாஹ் ஒருத்தன் தாங்கிறத ஏராளமான இடத்துல சொன்னதோட தொழுகையை நிலைநாட்டுங்க, ஜக்காத்தை கொடுங்க, அல்லாஹுவை நம்பி, மறுமையை நம்பி, வானவர்களை இதுக்கு முன்னாடி இறக்கப்பட்ட வேதத்தையும் இந்த வேதத்தையும் நம்பி, தூதர்களை நம்பி நீங்க வாழுங்க. நீங்க அப்படி வாழும்போது, நற்செயல் சொல்லும்போது உங்களுக்கு சுவனங்கள், ஆறுகள் ஓடக்கூடிய சுவன சோலைகள் இருக்கு, மகத்தான கூலி இருக்கு, அல்லாஹுடைய நேசமும் இருக்குங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டு எந்த இடத்துல எல்லாம் அதை சொன்னானோ அந்த இடத்துல எல்லாம் நிராகரிப்பாளர்களுக்கு தண்டனை இருக்கு, அவங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்ல, எந்த ஒருத்தரை நீங்க பார்க்க முடியாதுங்கிறதையும் திட்டவட்டமா அல்லாஹ் சொல்லியிருக்காங்கிறத பார்த்திருக்கோம். யா அல்லாஹ் உன்னுடைய எச்சரிக்கைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் அழகிய முறையில் அந்த எச்சரிக்கை செய்யப்பட்ட விஷயங்களிலிருந்து விலகி நடக்கக்கூடியவர்களாகவும், யா அல்லாஹ் நீ எதையெல்லாம் ஏவினாயோ, எதையெல்லாம் எங்களுக்கு கட்டளையா கொடுத்தாயோ அந்த கட்டளைகள் ஒவ்வொன்றையும் அழகிய முறையில் பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாகவும், ஈமானில் உறுதிமிக்கவர்களாகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாரிசுகளை ஆக்கி அருள் புரிவாயாக. எங்கள் உற்றார் உறவினர் குடும்பத்தார்கள் நண்பர்கள் யா அல்லாஹ் உலக முஸ்லிம்கள் அனைவரையும் ஈமானில் உறுதி உள்ளவர்களாக ஆக்கி அருள்வாயாக. இந்த அழகிய நற்செய்தியை, இந்த சுப செய்தியை பிற மக்களுக்கு சொல்லி எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக நீ ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் யாரிடம் சொல்றோமோ யா அல்லாஹ் அவர்கள் உள்ளங்களில் மாற்றத்தை கூடி யா அல்லாஹ் இந்த ஈமானின் ஜோதியை மிளிரவை யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ யா அல்லாஹ் எதையோ விடுதல் குறைவாக சொல்லியிருந்தால் யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் நீ மன்னித்து யா அல்லாஹ் உன்னுடைய மகத்தான மஃபிரத்தில் எங்கள் அனைவரையும் விளையச் செய்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.